அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு எக்ஸ்பைரி. இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கலாம். நேற்று நைட் பார்த்திங்கன்னா யூஎஸோட டவ் பார்த்திங்கன்னா 0.3% பாசிட்டிவ், S&P 0.2% பாசிட்டிவ், நாஸ்டாக் ஃப்ளாட்டாக 0.07% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ 3 இண்டெக்ஸுமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியால் பார்த்திங்கன்னா யூஎஸோட விக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4% கீழே வந்துருச்சு. நம்ம விக்ஸோட யூஎஸோட விக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கீழே விழும்போது விக்ஸும் ஃபால் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பெரிய டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. பட் விக்ஸ் அகைன் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் ரேலி ஆக போகுது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 73.5 கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸோட 10 இயர் பாண்டியில் பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்குது. இப்போ 4.0 இருக்குது. 4.1லேருந்து 4.0க்கு வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது 3.7 3.6ன்னு போகும்போது மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய ரேலி வரும். போகுமான்னு பார்ப்போம். யூஎஸ்ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, HDFC பேங்க் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, விப்ரோ 3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, ஐசிஐசி பேங்க்கும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நாலுமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து இன்றைக்கி மார்னிங்லாம் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. S&Pயும் அதே தான். நாஸ்டாக் ஸ்லைட்லி ஹையர், ஏன்னா நேற்று அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சுல நாஸ்டாக் இந்த மற்ற 2 இண்டெக்ஸை தவிர. அதனால் இப்போ லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு டாக்ஸு, ஃப்ரான்ஸு, லண்டனு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜப்பானும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கேற்றாப்புல கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 22,120 அப்படின்ட்டு ஒரு செம்ம கேப் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம 70லேருந்து 120 பாயிண்ட் கேப் இன்றைக்கி மார்னிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 70லேருந்து 120 பாயிண்ட் அப்படிங்கும்போது நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுதான் நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 29 இங்கே இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எப்போவுமே நமக்கு நிறைய ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டினா R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் R1 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா R1 ரிவர்சல் ட்ரேட். உங்களுடைய டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை ஆர் சிபிஆர் இது ரெண்டுக்குமே வச்சுக்கலாம், ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து. ரெண்டாவது ட்ரேட் சப்போஸ் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி R2க்குள்ளேருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா R2 ரிவர்சல் ட்ரேட்டுமே நீங்கள் எடுக்கலாம். அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஓகேங்களா? மூணாவது ட்ரேட் என்னன்னா, மார்க்கெட் பயங்கர பை அண்ட் டிப்பில் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் சிபிஆர் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா சிபிஆர் ரிவர்சல் ட்ரேடுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது, சேம் அதே செட்டப் தான். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் அப்படிங்கிறது 690 தான் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோஸ். அங்கேருந்து 0.5%னா இவனும் கரெக்டாக இந்த R1 கிட்ட தான் ஓப்பன் ஆக போகிறான். இங்கேயும் சேம் செட்டப் தான். உங்களுக்கு ஒன்று R1லேருந்து மேலே போச்சுன்னா R2 ரிவர்சல், R1லேருந்து கீழே உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹை ரிவர்சல். மூணாவது ட்ரேடிங் செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஆர் ரிவர்சல் இங்கே கிடைக்காது, ஏன்னா இங்கே மீடியம் சிபிஆர் இருக்குது. ஸோ மூணாவது உங்களுக்கு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் சிபிஆர் உடச்சி S1 கிட்ட வந்துச்சு அப்படின்னா S1 ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இது 3 தான் ட்ரேடிங் செட்டப்ஸு. கடந்த 2 நாட்களாகவே பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம் ப்ரைவேட் பேங்க்ஸு, PSU பேங்க்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணல. நேற்று கூட கீழே விழுந்த ஒரு சில இண்டெக்ஸில் முக்கியமான இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டியும் PSU பேங்க்ஸ் மட்டும்தான். ப்ளஸ் ஆல்ரெடி ஆர்பிஐயோட மீட்டிங் வேறு போயிட்டுருக்கு. நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிறது தெரில. ஒரு சைட்வேஸ்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் வரப்போகிற ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது எய்தர் R2 ரிவர்சலாக இருக்கலாம், ஆர் R1 PDH ரிவர்சலாக இருக்கலாம். இது ரெண்டுமே ஷியோர் ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ட்ரேட்ஸாக இருக்கும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.